நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு வீடு சென்ற தந்தை உயிரிழப்பு. முல்லைத்தீவில் மாவீரர் நாளில் மகனுக்காக சுடர் ஏற்றிவிட்டு சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார். குறித்த மரணம் நேற்றைய தினம் முள்ளியவளை பகுதியில் சம்பவித்துள்ளது. இசைக்கலைஞர் என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் திருகோணமலை திரியாய பிரபிடமாகவும் முள்ளியவளையை வசிப்பிடமாகவும் கொண்டவர். மேலும் அவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு வரவுள்ள 4 கப்பல். இலங்கைக்கான டீசல் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை சிங்கப்பூரின் பிபி எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 15 முதல் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 14 வரையிலான 6 மாத காலத்திற்கு இலங்கைக்கான டீசலை வழங்க அந்த நிறுவனத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்ட விலை மனுக்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மண் சரிவு தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட நிலை 3 மண் சரிவு முன்னெச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் நீடித்துள்ளது. அதன்படி அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் நிலை 3 எச்சரிக்கை பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் ஹரிஸ்பத்துவ மெடதும்பர கண்டி 4 கல்லறைகள் அல்லது கங்காவட கோரலை உடுதும்பர டோட்டலுவ யட்டினுவர உடபலத்த பாத கெவஹெட்ட உடுனுவர பாத தும்பர மற்றும் பெல்தோட்டை. மாத்தளை மாவட்டம் உக்குவெல யடவத்த ரத்தோட்ட வில்கமுவ அம்பகங்க கோரல லக்கல பல்லேகம பல்லேப்புல நாவுல மற்றும் மாத்தளை. நுவரெலியா மாவட்டம் வலப்பனைய பிரதேச செயலக பிரிவு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள். மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 150 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதால் மண் சரிவு, பாறைகள் சரிவுகள், மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு போன்ற அபாயங்களை தவிர்க்கும் வகையில் மழையினால் பாதுகாப்பான இடங்களை விட்டு வெளியேறுமாறு பிரதேசவாசிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் பகுதியில் நூலிழையில் உயிர் தப்பிய குடும்பம். வீட்டின் உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது மரம் ஒன்று முறிந்து வீட்டின் மேல் விழுந்த சம்பவம் ஒன்று முள்ளியவளை பகுதியில் பதிவாகியுள்ளது. மரம் முறிந்து வீட்டுக்கூரையின் மீது விழுந்ததால் வீட்டின் மேற்பக்க கூரை முற்றாக சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவத்தின் போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வரும் நிலையில் கரைதுறைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முள்ளியவளை 1ஆம் வட்டாரம் கிராமத்தில் உள்ள வீடொன்றிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தென்னிலங்கை மாணவர்களுக்கு ஒரு நியாயம், வடகிழக்குக்கு ஒரு நியாயமா? யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கிராமத்தில் இன்றைய தினம் காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணநாளன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே நவம்பர் 26 மற்றும் 27 திகதிகளில் பாதகமான காலநிலை காணப்படும் என்றும் அந்நாட்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்பார்ப்புக்கிணங்க இன்றைய தினம் காலநிலை மிக மோசமாகவே பாதிக்கப்பட்டது. ஆனாலும் உயர்தர பரீட்சை முன்கூட்டியே ஒத்திவைக்கப்படவில்லை. தென்னிலங்கை பகுதிகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைத்தரப்பினரின் கவச வாகனங்கள் மற்றும் ஏனைய வாகனங்களில் மாணவர்களை பரீட்சை நடைபெறுகின்ற நிலையங்களுக்கு ஏற்றிச் சென்ற காட்சிகளையும் ஊடகங்களில் அவதானிக்க முடிந்தது. ஆனாலும் வடக்கு மாகாணத்தில் அவ்வாறாக ஏற்றியிருக்கும் செயற்பாடுகளை அவதானிக்க முடியவில்லை. இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்தின் தீவு பிரதேசங்களில் போக்குவரத்து சீரின்மையால் மாணவர்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகியமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் கனமழை. திருகோணமலையில் 4851 பேர் பாதிப்பு. திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 1708 குடும்பங்களைச் சேர்ந்த 4851 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் குகதாஸ் சுகுணதாஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் 65 குடும்பங்களைச் சேர்ந்த 182 உறுப்பினர்கள் பாதுகாப்பு மையங்களிலும் 532 குடும்பங்களைச் சேர்ந்த 1621 பேர் உறவினர்கள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.